ஒரு நாள் காட்டில் நல்ல கனமழை. ஆண் நரியும் பெண் நரியும் நன்றாகத் தொப்பலாக நனைந்து விட்டன. அருகிலிருந்த குகையை தஞ்சம் அடைந்தன. அப்போதுதான் அது புலிக்குகை என்று தெரிய வந்தது. ஆண் நரி பயந்தது. அன்பே, இது புலிக்குகை. நாம் நனைந்தாலும் பரவாயில்லை, வா, வேறு எங்காவது சென்று விடுவோம் என்றது ஆண் நரி. பெண் நரி கேட்கவில்லை. புலிக்குகையில் நாம் தங்கியிருக்கிறோம், உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது அல்லவா என்றது. ஆண் நரி அலறியது. நீ ஆபத்தை விலைக்கு வாங்குகிறாய் என்றது. உங்கள் வேலையை பாருங்கள், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றது பெண் நரி. சற்று நேரத்தில் புலி தன் குகையை நோக்கி வந்தது. ஆண் நரி நடுங்கியது. பெண் நரி அலட்சியமாக இவ்வாறு சத்தமாக சொன்னது, நம்ம பிள்ளைகள் புலிக்கறி கேட்டார்களே, அதோ ஒரு புலி வருகிறதே, பிடித்து வாருங்கள் என்றது. புலியின் செவிகளிலும் அது கேட்டது. உள்ளே இருப்பது என்ன விலங்கு என தெரியாமல் புலி அலறியது. ஐயையோ, உள்ளே ஏதோ ஒரு பெரிய மிருகம் இருக்கிறது போலிருக்கிறது. அதன் கையில் நாம் மாட்டினால் அவ்வளவுதான், பிறகு புலிப்பிரயாணிதான் என்று நினைத்தபடி ஓடியது. எதிரே ஓநாய் வந்தது. புலி அண்ணா, ஏன் இப்படி ஓடி வருகிறீர் என்று கேட்டது. புலி நடந்ததை கூறியது. இது நரியின் வேலைதான் என்று ஓநாய் புரிந்து கொண்டது. புலியண்ணா, என்னுடன் வாருங்கள், இது நரியின் வேலை என்பதை நான் நிரூபிக்கிறேன் என்றது ஓநாய். புலி அதனிடம், அப்படியானால் உன் வாலை என் வாலுடன் கட்டிக்கொள்வேன் என்றது புலி. எதற்கு என்றது ஓநாய். என்னை மாட்டிவிட்டு ஓடமாட்டாய் என்று என்ன நிச்சயம் என்றது புலி. அப்படியே ஓநாயின் வாலை தன் வாலுடன் கட்டிக்கொண்டது புலி. இரண்டும் குகையை அடைந்தன. பெண் நரி உள்ளிருந்து, ஓநாயே, என்ன அலட்சியம் உனக்கு? 2 புலிகளைக் கொண்டு வருகிறேன் என்று போனாய். இப்போது ஒரு புலியுடன் வந்துள்ளாயே, இந்த இரை எங்கள் குடும்பத்திற்கு போதாதே என்றது. அவ்வளவுதான் புலி பாய்ந்து ஓடத் தொடங்கியது. ஓநாய் எவ்வளவோ கதறியும் கேட்கவில்லை. காடு மேடென்று இழுத்துக்கொண்டு ஓடியது. கடைசியில் ஓநாய் இறந்தே போனது. அதனை கழட்டிவிட்டு புலி நிம்மதி பெருமூச்சு விட்டது. அதன் பின்னர் தன் குகை பக்கம் போகவே இல்லை. நீதி, அறிவாளிகள் இந்த உலகை வெல்லும் ஆற்றல் பெற்றுள்ளனர்.